ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாலா வீட்டு சமையல். இன்றைக்கி ரெசிபி குதிரைவாலி அரிசி பொங்கல். அதாவது சிறுதானியங்களில் ஒன்று. இது சிறுதானியங்களையே நார்ச்சத்து நிறைய இருக்குது இந்த குதிரைவாலி அரிசியில் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்பு சத்துலாம் நிறைய இருக்குது. அதாவது ஹை ஃபைபர், ப்ரோட்டீன், அயன், கால்சியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க. பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது, கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்குது. இந்த மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள் நிறையா இருக்குதுங்க. டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள், அவ்வளோவே உடம்புக்கு நல்லதுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கேங்க. இது சின்ன சின்னதாக எவ்வளோ கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். சின்ன சின்னதாக உருண்டையாக அந்த மணி மாதிரி அழகாக இருக்கும். இது கூட 1/2 கப், 1 கப்புனா 1/2 கப் வந்து சிறுபருப்பு, அதாவது பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை வந்து 2 இல்லை 3 முறை இல்லைங்க, 4-5 முறை நீங்கள் வாஷ் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து டஸ்ட்டு நிறையா இருக்கும். கலர் அந்த ஒயிட் கிளியர் வாட்டர் வர வரையும் நீங்கள் அலசணும். பாருங்கள், நல்லா கிளியர் வாட்டர் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இது 1 hour ஊற வைக்கணுங்க. அப்படியே டபுள் த அமௌண்ட் வந்துடும் ஊற வச்சோன்னே. பாருங்கள், 1 கப் தான் நான் ஊற வச்சேன், எவ்வளோ மலர்ந்துருக்குது பாருங்கள் அரிசி. இப்போது ஒரு 3 லிட்டர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. கீ வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் 1 ஸ்பூன். மிளகு, சீரகம், இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன். இஞ்சி நல்லா தட்டி போட்டிருக்கேங்க. நல்லா பொரியிட்டோம் இஞ்சியெல்லாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு எல்லாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப் அரிசியும் 1/2 கப் வந்து பருப்புனா 1/2 கப். 1/2 கப்புக்கு 4.5 கப் தண்ணி ஆட் பண்ணணும். அவ்வளோதாங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 சிட்டிகை வர்ற மாதிரி போடுங்க. இப்போது நெய்யில் ரோஸ்ட் பண்ண கேஷ்நட் ஆட் பண்ணிக்கலாம், முந்திரி பருப்பு. இந்த மாதிரி முதல்ல எண்ணெயிலும் கீழே நல்லா தாளிச்சிட்டு அதிலே வேக வச்சிங்கன்னா தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல். இப்போ நல்லா கொதித்த பிறகு தான் அங்கே உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணோம். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க, நான் இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குதிரைவாலி அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா இது ஹை ஃபைபர், நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். இது வந்து ஒரு 3 அல்ல 4 பேர் சாப்பிட்லாங்க. இதில் நல்லா ஸ்டீம் வந்த பிறகு வெயிட் போட்டுடலாம். 3 or 4 விசிலே போதுங்க, நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இன்னும் போக போக நல்லா திக்காயிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான குதிரைவாலி அரிசி பொங்கல் ரெடிங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய சிறப்பு அம்சங்கள் இதில் நிறையா இருக்குதுங்க. நீங்களும் வீட்டில் இதில் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.